ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வேளாங்கண்ணிக்கு வந்துட்டோம். வேளாங்கண்ணி வந்துட்டு இப்போ நாங்கள் வாடகைக்கு தங்கியிருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் இது தான். இது வந்து கீழ்த்தளத்தில் தான் வாடகை எடுத்துருக்குறோம். ஒரு நாளைக்கு 5000 ரூபா வாடகை. பார்த்திங்கன்னா ஒரு ஹால் கொடுத்துருக்குறாங்க. ஹாலு, ஒரு பெட்ரூமு, அக்காவுக்காக தனி ஒரு ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா நானும் என் ஃபேமிலி தங்குறதுக்கான ஒரு ரூமு. 2 ரூம், ஒரு ஹால். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தேவையான பொருட்களை வச்சுக்கலாம். சாப்பிட டைனிங் டேபிள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தான் மீன் வாங்கின்னு வந்தோம். மீன் வாங்கின்னு வந்து வஞ்சரம் மீன், அப்புறம் வேறு ஏதோ ஒரு மீன் சொன்னாங்க, அதை வாங்கின்னு வந்து மசாலா போட்டு இப்போ நான் வச்சுருக்குது. இதுதான் கேஸ் சிலிண்டர், கேஸ் அடுப்பு நம்ம கொடுத்துருக்குறாங்க. இது நைட்டுக்கு மீன் குழம்பு செய்கிறதுக்கு என் பொண்ணு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க, மீன் குழம்பு. அப்புறம் இங்கே நமக்கு அத்தியாவசியம் தேவையான சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் வேளாங்கண்ணி கோயிலுக்கு வரும்போது மேக்ஸிமம் நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றதில்ல, எதுவாக இருந்தாலும் வீட்டிலேருந்து தான். அதனால் இங்கே தங்குற 2 நாளைக்கு தேவையான மளிகை ஐட்டம், மசாலாத்தூள், காய்கறிகள் எல்லாமே வீட்டில் மொத்தமாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இட்லி குக்கர் கூட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். தேவையான மசாலா பொருட்களை வீட்டிலேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பூரிக்கட்டை அது செய்கிறதுக்கு எல்லாமே. அரிசியும் நாங்கள் வந்து ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம். அரிசி எல்லாமே. உப்பு வந்து கரம் மசாலா, கடுகு, சீரகம், மிளகாத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், காப்பித்தூள். இங்கே டீ கூட நான் வீட்டிலே போட்டுக்கிற மாதிரி தான். இங்கே நம்ம ரூம்லேயே கடைக்கு போகாமல். அப்புறம் நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு வந்துட்டோம். டீ காஃபிக்கு சர்க்கரை கூட நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ தான் வந்த டயர்டுக்கு டீ வச்சு குடித்தோம். மொத்தத்தில் ஒரு குடும்பத்தோடு வந்தால் நல்லா ரிலாக்ஸாக, எந்த டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக நம்மளே சமையல் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு எல்லா வசதியும் இருக்குது. நமக்கு தேவையான பொருட்களை எடுத்து பதப்படுத்திக்கிறதுக்கும் ஃப்ரிட்ஜு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் நமக்கு தேவையானது இங்கே செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இதுதான் நமக்கு வேளாங்கண்ணியில் நாங்கள் எடுத்துருக்கிற ரூமு. டபுள் பெட்ரூமு, ஏசி, ஃபேன், அட்டாச் பாத்ரூம், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகின்னு இருக்கிறாங்க. அதனால் வந்தவுடனே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு கொஞ்சம் இப்போ தான் ரிலாக்ஸ் ஆனோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா, நான் 7வது 8வது படிக்கும்போது என் ஃப்ரெண்டோட வந்து காவடி எடுக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டு கூட போயிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு அவனும் மொட்டை அடித்தான். நான் கிறிஸ்டின், ஆனாலும் எங்களுக்கு அதில் பாகுபாடு கிடையாது. அவன் மொட்டை அடித்தானே முறை அவன் மொட்டை அடிச்சிட்டேன். நீண்ட வருடங்களுக்கு பிறகு என் அழகியே தியானம் செய்ய போகிறேன். அதுக்காக தான் இப்போ தயாராகின்னு இருக்கிறாங்க. என்னை மொட்டை அடிக்கிறதுல ஒரே ஒரு நபர் ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. அவங்க தான் இன்றைக்கி நீ மொட்டை அடித்தே ஆகணும், அதை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்றாங்க. அதனால் நான் அழகாக தேங்காய் எண்ணெயாக ஊற்றி வளர்த்த என்னுடைய அழகான முடியை இன்றைக்கி நான் தானமாக கொடுக்க போகிறேன். ஓகே, வாங்க. அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த அழகான கர்லிங் முடி காணாமல் போய் ஒரு மொட்டை தலையாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள்கிட்ட வரேன்.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த அழகான கர்லிங் முடி காணாமல் போய் ஒரு மொட்டை தலையாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்ககிட்ட வரேன். ఎత్తుతా ఉండ చాలా